வெல்கம் டு இன்ஃபோசிமுல். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CSS மீடியா query அண்ட் அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்சிவ் வெப்சைட் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு வெப்சைட் லேஅவுட் வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு மாதிரியும் மொபைலுக்கு தெரிகிற மாதிரியும் ஒரு வியூ கொண்டு வரணும். அதுதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். அது எப்படி கொண்டு வர்றது? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பிரேக் பாயிண்ட்னால் ஒரு சில வித் வச்சு மொபைல் வித்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்எஸ் கோட் பிளாக் டிசைன் மாறுறது, டிவைஸோட வித்தை வச்சு கோட் பிளாக் டிவைஸ் மாற்றுறது தான் பிரேக் பாயிண்ட். சரி, பிரேக் பாயிண்ட் ஓகே. டிவைஸ் வித்தை எப்படி எடுப்போம்னா இந்த வியூ போர்ட்டுன்ற ஒரு டேக் பார்த்துருக்கீங்களே மேலே, மெட்டா நேம் ஈக்குவல் வியூ போர்ட், அந்த டேக்கில் வித் ஈக்குவல் டிவைஸ் வித்துன்னு இருக்குது. ஸோ டிவைஸ் வித்தை இப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ டிவைஸ் வித்தை வச்சு தான் சிஎஸ்எஸ் மீடியா query ஒர்க் ஆகுது. ஓகேவா? சிஎஸ்எஸ் மீடியா query எதுக்குன்னா, டிவைஸ் இந்த வித்துக்கு வந்துச்சுன்னா இந்த சிஎஸ்எஸ் கோடு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகக்கூடாது, வேறு மாதிரி ஒர்க் ஆகணும். என் மொபைலோட வித்து அதாவது 900 px கீழே வந்துச்சுன்னா வேறு மாதிரி ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் சிஎஸ்எஸ் மீடியா query கொண்டு வந்தாங்க. ஸோ சிஎஸ்எஸ் மீடியா query இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அட் மீடியான்னு ஆரம்பிக்கணும். ஒன்லி இப்படி தான் நடக்கணும். எங்கே நடக்கணும்? ஸ்க்ரீன். அட் மீடியா ஒன்லி ஸ்க்ரீன். என்ன நடக்கணும்? எந்த ஸ்டேட்மெண்ட்னா அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எந்த வித்தில் இந்த மாதிரி நடக்கணும். ஓகேவா? இந்த வித்தில் தான் இந்த மாதிரி நடக்கணும். இதில் 2 இருக்குது, மேக்ஸ் வித் மென் வித். மேக்ஸ் வித்னா மேக்ஸிமம் 900 px வழியும் இந்த கோடு இப்படி தான் ரன் ஆகணும். 0லேருந்து 900 px வழியும் என் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். 900 px வித் அதிகமாகிடுச்சுன்னா பேக்ரவுண்டு எல்லோ கலரில் இருக்கணும். அந்த மாதிரி மாற்றுறதுக்கு அட் மீடியா ஒன்லி ஸ்க்ரீனில் மட்டும் எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கொடுத்துட்டு மேக்ஸ் வித் 800 px அப்படின்னா பாடி பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஸோ 800 pxக்கு உள்ளவரையும் என் பேக்ரவுண்ட் கலர், என்னோடய வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஆனால் 800 pxை தாண்டி போயிடுச்சுன்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் க்ரீன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், புரிஞ்சிச்சா? நல்லா பாருங்கள். 800 px மேக்ஸிமம் வித்து, இங்கே இருக்கிறதோ 883 px. ஸோ சுருக்குறோம் 800 pxக்கு பேக்ரவுண்ட் ப்ளூவாக மாறிடுச்சு. 800 pxக்கு மேலே பேக்ரவுண்ட் க்ரீனாக மாறிடும். திஸ் இஸ் ஒன் வே. பேக்ரவுண்டை தான் நம்மளால் மாற்ற முடியும்னா எது வேணால் மாற்றலாம். டிஸ்பிளே மாற்றலாம், பொசிஷன் மாற்றலாம், ஃப்ளோட் மாற்றலாம், பேடிங் மாற்றலாம், எக்ஸட்ரா. ஒரு சிஎஸ்எஸ் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ இது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இஃப் வித் வந்து 900 px கீழே இருந்துச்சுன்னா இஃப்னு நம்ம போட முடியாது. அதுக்கு பதிலாக தான் அட் மீடியா ஒன்லி ஸ்க்ரீன் அண்டுன்னு கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம போடுறது. ஓகேங்களா? டிவைஸ் வித் வச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 டிவ்வை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹலோ ஐ எம் ஏ டிவ், ஹலோ ஐ எம் பி டிவ்னு 2 டிவ்வை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு இப்போதைக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் பார்டர் 1 px சாலிட் க்ரீனு இந்த மாதிரி டக்குன்னு க்ரியேட் பண்ணுவோம். ஒரு டிவ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ஒரு டிவ் வந்து ரைட் சைட்லேயும் ஃப்ளோட் ஆகிற மாதிரி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டக்குன்னு க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ளோட் லெஃப்ட் டாட்டே வந்து ஃப்ளோட் லெஃப்ட். ஃபஸ்ட் டிவ் வந்து பேடிங் வந்து ஒரு 10 px உள்ள. ஓகே, பேடிங்னா என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து. ஸோ லிங்க் கீழே தான் இருக்குது, சிஎஸ்எஸ் ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ. பார்டர் 1 px சாலிட் பிளாக். ஓகே, இதே தான் டாட் பிக்கும். ஓகேங்களா? டாட் பிக்கு வந்து ஃப்ளோட் லெஃப்ட்டுக்கு பலா ஃப்ளோட் ரைட். இது லெஃப்ட் பாட்டமில் இருக்கும், இது ரைட்டில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ இது 2 ஒட்டியிருக்கு, ஏன்னா நான் இன்னும் மாற்றலை. ரைட்டில் இருக்கணும். ஓகே சேவ் இட். இப்போ பாருங்கள், இது ஒன்று லெஃப்டில் இருக்குது, இன்னொன்று ரைட்டில் இருக்குது. எப்போ எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சால் இது இப்படி, ஆனால் மொபைலில் தெரிஞ்சால் ரொம்ப சின்னதாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. அது மொபைலுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னா ஏன்னா பேடிங் 10 px தான். ஸோ மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக மட்டும்தான் இந்த சிஎஸ்எஸ் மீடியா query பண்ணாங்கன்றது இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ வித் வச்சு இப்போ நம்ம மாற்றலாம். ஓகே, அட் மீடியான்னு தான் எப்பயுமே ஆரம்பிக்கணும். ஓகே, அட் மீடியா ஸ்க்ரீன். நம்ம ஒன்லின்றது கொடுக்காம போகலாம், அது பிரச்சனை இல்லை. அட் மீடியா ஸ்க்ரீனில் என்ன தெரியணும்னா அண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணணும். மேக்ஸ் வித் இது வந்து 900 pxக்கு வழி இருந்துச்சுன்னா இந்த இது
ஓகே. ஸோ 0லேருந்து 900 pxஆக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்னா டிஸ்பிளே பிளாக் ஆகிடும். டிஸ்பிளே பிளாக்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் டிஸ்பிளே பிளாக் எதுக்குன்னு. வீடியோ ஃபஸ்ட்டில் சிஎஸ்எஸ் ஃபஸ்ட்டு டியூட்டோரியலே சொல்லி ஃப்ளோட் வந்து நன். ஸோ ஃப்ளோட் லெஃப்ட்டு ரைட்டு ஒன்றா இருக்கக்கூடாது. அண்ட் பேடிங் 50 pxக்கு கொண்டு வந்துடணும். ஓகே. ஸோ இதே தான் டாட் பிக்கும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். டாட் ஏ காப்பி பண்ணியாச்சு, டாட் பி அப்படின்னு கொடுத்துடலாம். டிஸ்பிளே அதே மாதிரி பிளாக், ஃப்ளோட் வந்து நன், பேடிங் 50 px. ஸோ 50 pxனால் அந்த எலிமெண்ட் கொஞ்சம் பெருசாக தெரியும்ல, அதுக்காக தான். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன், இப்போதைக்கு அது கண்ணுக்கு தெரில. ஸோ இப்போ நான் சுருக்கிறேன் டப்புன்னு இப்போ பெருசாகும் பாருங்கள். எஸ் தெரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சிடலாம், கொஞ்சம் திக்காக தெரியுது. டாட் ஏவோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனு, இல்லை டாட் பி பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, அந்த மாதிரி செட் பண்ணிடலாம். க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ ஓகே, அப்போ தான் கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி. உங்களுக்கு எந்த கலர் வேணால் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அட் மீடியா கொயரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸ் வித் 0 to 900 px சொல்லியும் எப்படி தெரியணும், இப்படி தெரியணும். ஸோ மேக்ஸிமம் வித் 900 px சொல்லியும் இப்படி தெரியும். 900 தாண்டி போயிடுச்சுன்னா ஃப்ளோட் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறிடணும். அந்த மாதிரி இதுதான். இன்னொன்று ஒன்று இருக்குது, மினிமம் வித். அதாவது மினிமம் வித் 900 pxன்னு நம்ம கொடுத்துட்டோன்னா 900 pxக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த கண்டென்ட் ஒர்க் ஆகுது. எல்லாம் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க்ஸ் வித் ஆஃப் த ஸ்க்ரீன், அவ்வளோதான். இப்போ 900 pxக்கு மேலே போயிடுச்சுன்னா இப்படி வரும். இதுவே 900 pxக்கு கீழே போயிடுச்சுன்னா ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். தட்ஸ் இட். வித் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, தட் இஸ் வந்து ஓரியன்டேஷன். அது வந்து அவ்வளோவா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டுன்ட்டு. லேண்ட்ஸ்கேப்புன்றது வந்து மொபைலுக்கு, போர்ட்ரேட்டுன்றது டெஸ்க்டாப்பும். பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வித்து வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது உங்கள் கோடை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். எதாவது டவுட் இருந்தால் யூடியூப் கமெண்ட்டில் கேளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அங்கேயும் டவுட் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் டவுட் கேட்கலாம். ஸோ ஃபுல் சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் பாருங்கள், HTML டியூட்டோரியல் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைத்தான் டியூட்டோரியலும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோ போய் பார்த்துங்க. குட் பை.